ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா, அதாவது லைவ் ஏன் வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் சொல்லியே ஆகணும். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் லைவ் போட்டுட்ருந்தேன். காலையில் 5 மணி 5:30க்கெலாம் வந்து லைவ் போட்டிருப்பேன். அந்த டைமில் வந்து லைவ் போட்டுருவேன். நல்ல வியூவர்ஸ் போச்சு. உண்மையிலே வந்து லைவ் போட்டால் நல்ல வியூவர்ஸ் போச்சு. என்ன காரணம்னா, அது வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர் எடுக்கணும் இல்லையா? அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அதாவது 100 மில்லியன் அதாவது 100 லட்சம் அதில் மட்டும் நான் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டேன் உறவுகளே. அதில் வந்து என்ன அப்படின்னா, ஊடையில் ஒரு நாள் வந்து என்னடா செல்லு டச் ஆகி டக்குன்னு வந்து லைவ் ஓடிட்டு, லைவ் ஓடினதுக்கப்புறமா என்னென்னா அப்படின்னா, அந்த 100 லட்சம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிட்டு, வாட்ச் ஹவர் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டு. அப்போது நான் இது லைவே போடக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது தான் நான் வந்து லைவ் போட்ட காரணமே. அதனால தான் வந்து நான் லைவ் போட்டேன். என்ன அப்படின்னா, நான் அந்த வாட்ச் ஹவர் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டு, அந்த 100 அதாவது கிட்டத்தட்ட 100 லட்சத்துக்கு கரெக்டாக ஒரு 6 லட்சம் 7 லட்சம் தான் வரணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் வந்து ப்ளஸ் பட்டனை இது பண்ணி லைவ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லைவை தொட்டுட்டேன். ஆல்ரெடி எனக்கு லைவ் போயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, நமக்கு இவ்வளோ நாள் நம்ம வந்து ஷார்ட்ஸ்லேயே கொண்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். கடைசியில் வந்து லைவு என்னுடைய கவனக்குறைவினால தான் நான் லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவர் எடுத்தேன். 4000 வாட்ச் ஹவர் எடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஆட்சன்ஸில் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் வந்து ரியூஸ்டு கண்டென்ட்டு போட்டாங்க. ரியூஸ்டு கண்டென்ட் என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து வெளியில் இருந்து, அதாவது ஷேர் செட்டில் இருந்து நான் வீடியோ எடுத்து போட்டுட்டேன். வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்டேன். அதனால் வந்து எனக்கு ரியூஸ்டு கண்டென்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து 30 டேஸ், அதாவது ஒரு மாதம், கிட்டத்தட்ட 45 நாள்கிட்ட எனக்கு வந்து வார்னிங் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அதெல்லாம் முடித்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நான் லைவ் போட்ட உறவுகளே. லைவ் போட்ட உடனே எனக்கு என்னாச்சுன்னா, எனக்கு வந்து டாலர் வந்து இன்க்ரீஸே ஆகலை. அந்த லைவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைவுக்கு வந்து ஒரு 20,000 வியூவர்ஸ் போனாலுமே அவங்க எனக்கு ஏற்றுற டாலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோன்னா, நமக்கு வந்து இப்போ வந்து $1 கூட எனக்கு ஏறலை லைவில். அதுலேயுமே லைவ் வந்து போட்டால் ஆளே இருக்காது. நான் வந்து என்றைக்கு நான் லைவ் ஓப்பன் பண்ணுறேனோ அப்போ வந்து, அதாவது புதுசாக நம்ம லைவ் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, நம்ம புதுசாக ரொம்ப நாள் கழித்து ஒரு வருஷம் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ லைவ் தொடங்கினா யாராவது வருவாங்களா? அதுலேயுமே எனக்கு அந்த மாதிரி ஆனதுனால நான் லைவ் நிப்பாட்டிட்டேன். என்னடா இது, ஆளே இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆத்துறங்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால் நான் லைவ் நிப்பாட்டிட்டேன் உறவுகளே. வேறு எந்த காரணமும் கிடையாது. இன்னொரு என்ன அப்படின்னா, என்னுடைய ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு உறவுகளே. ஃபோனு வந்து ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிட்டு எனக்கு வந்து. என்னடா இது, நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு சேல்ரி கூட ஃபஸ்ட்டில் நான் நினச்சேன், ஒரு சேல்ரி கூட எடுக்காமல் நமக்கு இப்படி ஆகிட்டே. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனோட கவரு கூட உறவுகளே நான் வந்து ஒரு 5 கவராவது மாற்றிருப்பேன். ஏன்னா அந்த ஸ்டாண்டில் எடுத்ததுக்காக அந்த கவரை எடுத்து அந்த கவரே பிஞ்சு போச்சு. இந்த கவரை கூட நான் காட்டுறேன் பாருங்கள் உறவுகளே. பாருங்கள் கவரை பாருங்கள், இங்கே பாருங்கள் பிஞ்சிருச்சு கவரு. கிட்ட பாருங்கள், இங்கே பாருங்கள் பிஞ்சு தொங்கிட்டு. ஆனால் இது வந்து போயிடுது. இந்த இருக்கு பாருங்கள். அன்றைக்கி நேற்று கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வரும். அந்த கவரை காட்டுறேன். ஏன்னா இது வந்து நல்லாயிருக்கு. இந்த இருக்கு பாருங்கள், இந்த இதெல்லாம் முன்னாடி இந்த பின்னாடியெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த உள்ளே வைக்கிற இந்த இது மட்டும்தான் குவாலிட்டி இல்லாமல் நமக்கு இருக்குது. இது வந்து டக்குன்னு போயிடும். நம்ம எடுக்க அந்த ஸ்டாண்டில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கும்போது நல்லா ஃபிட்டாக இருக்குமா, நம்ம எடுக்கும்போது இந்த சைடு கிழிஞ்சிருது. இங்கே பாருங்கள், இப்படி கிழிஞ்சிருது. அப்போது இந்த மொபைல் வைக்கும்போது கீழே விழுது. அதனால தான் சரி நம்ம இந்த பவுச்சை மட்டும் ஆர்டர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இது மட்டும் இந்த இருக்குல்ல, இது மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோன்னு வைங்களேன், இதில் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டுமே 150 ரூபா. இந்த ஃபுல் கவர் வந்து 260 ரூபா. இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஃபுல்லாமே வாங்குவேன். கடையில் வந்து கிடைக்கல. சாம்சங் வந்து இந்த Note 7 நினைக்கிறேன். இது வந்து Note 9 7 சரியாக தெரியல.
அதனால் வந்து சரி இந்த இதுக்கும் ஆர்டர் அதாவது என் வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யூடியூப்பில் சம்பளம் எடுக்கிறே இல்லையோ உன் கவருக்கே பாதி போயிடுது, அதேமாதிரி ரீசார்ஜும் பாதி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. முன்னாடிலாம் ரீசார்ஜ் வந்து எவ்வளோனா நம்ம வந்து இரநூறுபா 199 ரூபா அதாவது 199 ரூபா போட்டால் நமக்கு வந்து 1 GB அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகம். 360 ரூபாய்க்கு குறைஞ்சி நம்ம போட்டோம் அப்படின்னா 1 GB தான் நமக்கு கிடைக்கிது. இப்போ வந்து 360 ரூபாய்க்கு நான் போட்டுட்ருக்கேன் 1.5 GB தான் வருது. 1.5 GB தான் வந்து வருது. அந்த 1.5 GBக்கு 360 ரூபா ஆகுது. அதுவும் 28 நாளில் வந்து முடிஞ்சிடும். நம்ம யூடியூப்பில் சேலரி எடுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் வருஷத்தில் இவ்வளோ வரும்போது அவன் கொடுக்குற சம்பளத்தை விட நம்ம கைக்கு வர்ற பைசா வந்து 6 ரூபா தான் வருது. ஏன்னா ரீசார்ஜ் வந்து நமக்கு வருஷத்தில் 3000 ரூபா 3500 போயிடுதில்ல. அப்போ அதை கழிங்க. நமக்கு வந்து யூடியூப் சேலரி 9000 வைங்க. அந்த 9000த்தில் 3000 கழிச்சாச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்குது? அவ்வளோதான் இருக்குது. எங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்கிது. சரி வீட்டில் இருக்கோம், நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணி கொண்டு போயிடலான்னு பார்த்தா அதில் இருக்க பிரச்சனையை பார்த்தா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது. சரி எல்லோரும் இப்போ வீட்டுக்கு யூடியூப் சேனல் வச்சா என்ன பண்ணுவாங்க? அவனும் என்ன பண்ணுவான்? அவன் வந்து இருக்கிறத ஃபுல்லாக பழைய சேனலுக்கு இப்போ வியூவர்ஸை கொடுத்து புது சேனலுக்கு போகிற வியூவர்ஸை வந்து குறைக்கிறாங்க. என்னன்னு தெரியல. எனக்கு சுத்தமாக வியூவர்ஸ் இல்லை உறவுகளை, என்னன்னே தெரியல. நான் காமெடி போட்டாலும் சரி நமக்கு நடிப்பு வரல அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம ஒரு நடிப்பு வரல, நம்ம நேச்சுரலாகவே இருப்போன்ட்டு போட்டால் அதுவும் எங்கே ரீச் ஆகுது? ரீச் ஆகவே மாட்டேங்குது. 20 லைக்குக்கு மேலே வர மாட்டேங்குது. சரி லைக்கை விடுங்க, வியூவர்ஸாவது கொடுக்கலாம்ல. வியூவர்ஸ் கொடுத்தா டாலர் ஏற்ற மாட்டேங்கிறான். என்ன செய்கிறது? காலையிலே புலம்புறேன்னு நினைக்காதீங்க உறவுகளே. அவ்வளவு ஒரு யூடியூப்பில் வந்து உண்மையிலே வந்து ரன் பண்ணி கொண்டு போகிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்டால் வீடியோ எடுத்து போடுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வர்றது வரைக்கும் வரட்டும். நம்ம முயற்சி பண்ணதான் கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக கடவுள் உனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க வச்சிருவார். அந்த நம்பிக்கையில் தான் நானும் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் உறவுகளே. சரி ஷார்ட்ஸில் தான் போக மாட்டேங்குது, லாங் வீடியோவாவது போடுவோம் அப்படின்னு பார்த்தா அது 200க்கு மேலே அது கூட தாண்ட மாட்டேங்குது வியூவர்ஸ். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உறவுகளே. எப்படியாவது எதுலையாவது முன்னேறி வந்துடலான்னு பார்க்க எல்லாம் கால் வைக்க இடம் ஃபுல்லாக கண்ணி வெடியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது உறவுகளே? சரி பார்க்கலாம் உறவுகளே. நானும் வீடியோ எடுத்து போடுறேன், என்னுடைய லைஃப் ஸ்டைலையே நான் போடுறேன் உறவுகளே. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஏதாவது ஒரு லாங் வீடியோ போடணும். என்ன போடணும்னு தெரில. சரி இன்றைக்கி நேற்று ஒரு சிஸ்டர் ஷார்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க, நமக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் தான். அவங்க கேட்டிருந்தாங்க, ஏன் சிஸ்டர் நீங்கள் லைவ்லாம் போடுறதில்ல, ஏன் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு. இந்த காரணத்துக்காக தான் நான் வந்து லைவை நிப்பாட்டினேன். மொபைல் வந்து ஹீட் ஆகுது, ரெண்டாவது வந்து என்னென்னா டாலர் ஆட் ஆக மாட்டேங்குது, மூணாவது என்னென்னா அதை போட்டு நமக்கு என்ன பிரயோஜனமும் இல்லை. அந்த லைவை போட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேலையும் நமக்கு மெனக்கிட்டு அங்கே இதில் இருக்கணும். நெட்டும் அந்த லைவு எவ்வளோத்துக்குள்ளே ஓடுதோ அவ்வளோத்துக்குள்ளே அந்த நெட்டும் இழுத்துறது உறவுகளே. அதனால தான் வந்து நான் வந்து லைவை நிப்பாட்டின காரணம் இதுதான், வேறு எந்த காரணமும் இல்லை உறவுகளே. அதே மாதிரி லைவு நம்ம ஷார்ட்ஸில் போட்டோம் அப்படின்னா வந்து 60 செகண்டுக்கு மேலே போடணும். 5 நிமிஷத்துக்கு மேலே போடணும். நம்ம ஷார்ட்ஸில் வந்து 60 செகண்டு வீடியோ போட்டால் கொஞ்சம் ஓரளவு ஓகே. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நம்ம லாங் வீடியோவில் வந்து இப்போ 8 நிமிஷத்துக்கு மேலே வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம், நமக்கு நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொன்னாங்க. இந்த அக்கா சொன்னாங்க, சரி நம்ம அந்த அக்கா சொல்கிற மாதிரியே நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. வேறு எந்த அக்காவும் இல்லை, சங்கரி அக்கா தான். அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி போடுங்க சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போய் தான் சரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட நாளையிலேருந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறும் உறவுகளே. எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோடு முடிக்கிறேன் உறவுகளே. பாய். எல்லாருமே வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் உறவுகளை. வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். பாய்.